நாமல் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச உட்பட சகல ராஜபக்சக்களுக்கும் பாதாள உலக குழுக்களோடு இருக்கும் தொடர்பை அம்பலப்படுத்திய அமைச்சர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஊழலுக்கு எதிரான வழக்கு இன்று விசாரணைக்கு. அதிகாரிகள் சிறைச்சாலைக்குள் துப்பாக்கி சூடு நடத்தாமல் விட்டிருந்தால் இன்னும் பெரும் விபரீதம் ஏற்பட்டிருக்கும் வெளிப்படுத்திய முக்கிய புள்ளி. 3 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான ஹெரோயினுடன் வத்தலையில் ஒருவர் அதிரடி கைது. சற்று முன்னர் நீதிமன்றத்தில் முன்னிலையான கோட்டாபய ராஜபக்சவின் செயலாளர் சுகீஸ்வர பண்டார. இணையவழி மோசடிகள் குறித்து இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. சிறைச்சாலை சம்பவத்தின் முழு பொறுப்பையும் ஜனாதிபதி அனுரவும் நீதியமைச்சரும் தான் ஏற்க வேண்டும், சாகர காரியவசம் வலியுறுத்தல். அனுரவுக்கு எதிராக எதிரணிகளை ஒன்றிணைக்க நாமல் ராஜபக்ச ரோகித புதிய திட்டம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். சிறைச்சாலைகளில் போதுமான வசதிகள் இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தன்னுடைய சொந்த எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு புலம்புவது நியாயமானது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல நாடாளுமன்றத்தில் காரசாரமாக கூறியுள்ள கருத்து இப்பொழுது பேசு பொருளாகியுள்ளது. நாட்டில் பாதாள உலக குழுக்கள் என்று சொல்லும் போது ஏதாவது ஒரு வகையில் ராஜபக்சக்கள் பாதாள உலகத்தோடு தொடர்பு பட்டிருப்பதே உண்மை என்றும் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று மாலை நடந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம் குறித்த விசேட சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் கலந்து உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். இப்பொழுது நாட்டில் போதைப்பொருள் பாவனை மற்றும் கடத்தலுக்கு எதிராக அரசாங்கத்தால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த காரணத்தால் போதைப்பொருள் வர்த்தகர்கள் மற்றும் பாதாள உலக குழுக்களின் உறுப்பினர்கள் அனுர அரசாங்கத்தின் இந்த வேலை திட்டங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதற்கு திட்டமிட்டு நன்றாக யோசித்து சதி திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆனாலும் அவர்களின் அந்த முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி பெறாது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலை தடுப்பதற்கு நீதி அமைச்சர் எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்று நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் குறித்து நாடாளுமன்றத்துக்கு நீதி அமைச்சர் தெளிவான விவரங்களை கொடுத்துள்ளார். இதில் எதனையும் மறைக்க வேண்டிய அவசியம் இந்த அரசாங்கத்துக்கு இல்லை என்றும் அமைச்சர் கூறியதோடு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் தங்காலை சிறைச்சாலையில் பாரிய கலவரம் ஒன்று உண்டாகியது. அந்த நேரம் கலவரத்தில் ஈடுபட்ட பாதாள உலகக்குழு உறுப்பினரான ஜுலம்பிட்டியே அமரே என்பவரை பார்ப்பதற்கு மஹிந்த ராஜபக்ச நேரடியாகவே சிறைச்சாலைக்கு சென்றிருந்தார். அங்கு சென்ற மஹிந்த அமரே, நான் வந்துவிட்டேன், கலவரத்தை நிறுத்து என்று சொன்னார். உடனடியாக அந்த பாதாள உலகக்குழு உறுப்பினர் கலவரத்தை நிறுத்திவிட்டார். இதுதான் இவர்களது பாதாள பின்னணி என்று அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். ஆனால் தற்போதைய நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார சிறைச்சாலைக்கு சென்று மஹிந்த ராஜபக்சவை போல எவரையும் பெயர் குறிப்பிட்டு எந்த ஒரு பாதாள உலகக்குழு உறுப்பினரையும் அழைக்கவில்லை. நாட்டின் தற்போதைய சிறை கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கத்தால் முறையான மற்றும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். இன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் தன்னுடைய மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க என்று லண்டன் பயணம் மேற்கொண்ட நேரம் அரச பணத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியதாக ரணில் விக்ரமசிங்க மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த வழக்கு குறித்த விசாரணைகளை எவ்வித தாமதமும் இல்லாது முன்னெடுத்து நீதிமன்றத்தில் அறிக்கை கொடுக்குமாறு கடந்த மாதம் 29ஆம் தேதி கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நெத்திக்குமார குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டிருந்ததோடு சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கு எதிராக போதிய ஆதாரங்கள் உறுதிப்படுத்தப்பட்டால் உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதவான் அன்றைய தினம் பணிப்புரை விடுத்ததும் குறிப்பிட வேண்டியது. பரபரப்பை ஏற்படுத்திய நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் நடந்த கலவரத்தை அடுத்து அங்கு இருந்த கைதிகள் பிரதான நுழைவாயிலையும் உடைத்துக் கொண்டு தப்பி செல்ல முயன்ற போதே அதிகாரிகள் துப்பாக்கி சூடு நடத்தியதாக பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் பிரசாத் ஹேமந்தகுமார தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் பரவி வரும் பாதுகாப்பு அதிகாரியொருவர் நுழைவாயிலின் ஊடாக துப்பாக்கி சூடு நடத்தும் காணொலி தொகுப்பு குறித்து தெளிவுபடுத்திய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளின் பாதுகாப்பு ஒழுங்குமுறைகளின்படி 2 பிரதான நுழைவாயில்கள் உள்ளது.
முதலாவதாக இரும்பினாலான நுழைவாயிலும் இரண்டாவதாக பலகையினாலான நுழைவாயிலும் உள்ளது. இந்த இரண்டு நுழைவாயில்களுக்கும் இடையிலுள்ள பகுதியிலேயே உடற்பரிசோதனை மற்றும் பொதிகள் பரிசோதனைக்கான ஸ்கேனிங் இயந்திரங்கள் மற்றும் தொடர்பாடல் வலையமைப்புகள் போன்ற பல பெறுமதிமிக்க உபகரணங்கள் உள்ளது. சம்பவத்தின் நேரம் கைதிகள் முதலாவது இரும்பு நுழைவாயிலை முழுமையாக உடைத்துக் கொண்டு அடுத்ததாக உள்ள பலகையினாலான நுழைவாயிலை நோக்கி வந்துள்ளனர். குறித்த பலகை நுழைவாயிலையும் உடைத்துக் கொண்டு அவர்கள் வெளியில் தப்பியிருந்தால் சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விபரீதங்களையும் அழிவுகளையும் குறித்த தருணத்தில் மதிப்பிடவே முடியாமல் போயிருக்கும். அதிகாரிகள் தங்களின் உயிரை பணயம் வைத்து அந்த நேரத்தில் அவ்வாறு செயல்படாமல் இருந்திருந்தால் இதைவிட பாரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் பரவும் காணொளியில் அதிகாரியொருவர் பலகையினாலான நுழைவாயிலில் உள்ள சிறிய துவாரத்தினூடாக துப்பாக்கி சூடு நடத்துவது மட்டுமே வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு பார்க்கக்கூடியதாக உள்ளது. ஆனால் அதற்குள் இரும்பு நுழைவாயிலை உடைத்துக் கொண்டு கைதிகள் பலகையினாலான நுழைவாயில் வரை வந்துவிட்டனர் என்பதே உண்மை நிலவரம் என்றும் கூறியுள்ளார். அது மட்டுமில்லாது குறித்த தருணத்தில் கலவரத்தை தணிப்பதற்காக உள்ளே சென்ற எமது சிறைச்சாலை அதிகாரிகள் பலரும் கைதிகளுக்கு இடையே சிக்கியிருந்ததோடு இவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவே அதிகாரிகள் அந்த பகுதியில் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டி ஏற்பட்டது என்று பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் பிரசாத் கேமந்தகுமார் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். வத்தலை எந்தரமுள்ள பகுதியில் திடீரென நடத்தப்பட்ட விசேட தேடுதலில் 34 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் 2 கிலோகிராம் ஹெரோயினுடன் சிறப்பு அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட ஹெரோயினின் சந்தை மதிப்பு கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாவுக்கும் அதிகமாக இருக்கும் என்று காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை மேலும் தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த மோதல் சம்பவத்தில் 27 பேர் உயிரிழந்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் கருப்பு பட்டி அணிந்து கண்டனங்களை வெளியிட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகள் உள்ளடங்கலாக 27 பேர் உயிரிழந்ததோடு உலக அளவில் பல நாடுகளையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. இந்த சம்பவம் சிறைச்சாலையில் இருந்த 2 குழுக்களுக்கிடையே நடந்த பெரிய மோதலால் பலர் உயிரிழந்ததோடு இந்த உயிரிழப்புகளுக்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் தமது கண்டனங்களை வெளியிட்டுள்ளனர். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கருப்பு பட்டி அணிந்து நின்றதும் குறைப்பட வேண்டியது. இந்த சம்பவம் குறித்து விரிவான மற்றும் வெளிப்படையான விசாரணைகளை நடத்த வேண்டும் என்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும் என்றும் இவர்கள் கோரிக்கை விடுத்ததும் குறிப்பிட வேண்டியது. நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கும் எதிர்க்கட்சிகளின் குரல்களை ஒன்றிணைக்கும் நோக்கில் டீம் நெக்ஸ்ட் வேவ் என்ற பெயரினாலான புதிய அரசியல் தளம் ஒன்றை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ச, ரோபிதா அபேகுணவர்த்தன, அனுராத ஜெயரத்ன, டி.வி. சானக மற்றும் சானக மதுகொட ஆகியோர் நேற்று ஆரம்பித்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திடம் உள்ள பெரும்பான்மை பலம் காரணமாக அங்கு தங்களுடைய கருத்துக்களை சரியாக பிரதிபலிக்க முடியாத அரசியல் கட்சிகள், சுயாதீன குழுக்கள் மற்றும் தனிநபர்களுக்கு குரல் கொடுப்பதே குறித்த தளத்தின் முக்கிய நோக்கம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கொண்டிராத அரசியல் குழுக்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ஒன்று சேர்ந்து தேசிய பிரச்சினைகள் குறித்தும் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் குரல் எழுப்புவதே இந்த முயற்சியின் நோக்கம் என்றும் வெளிப்படுத்தியுள்ளனர். மிக பரந்தளவிலான ஓர் அரசியல் கூட்டணியை கட்டியெழுப்புவதற்காக பல்வேறு எதிர்க்கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்களின் பிரதிநிதிகளை இந்த ஒரே மேடையில் ஒன்றிணைக்க திட்டமிட்டுள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளனர். அவசரம் இருப்பது போன்ற ஒரு போலி உணர்வை உண்டு பண்ணி பொதுமக்களை ஏமாற்றி அவர்களின் தனிப்பட்ட மற்றும் நிதி தகவல்களை பெற முயலும் இணையவழி மோசடிகள் குறித்து மிகவும் விழிப்போடு இருக்குமாறு இலங்கை மத்திய வங்கி அவசர எச்சரிக்கையை விடுத்துள்ளது. மத்திய வங்கியின் மோசடிக்கு ஆளாகாதீர்கள் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் கீழ் வெளியிடப்பட்டுள்ள 1 மணி நேரத்தில் உங்கள் கணக்கு முடக்கப்படலாம் என்பது போன்ற செய்திகளை தொலைபேசிக்கு அனுப்பி மோசடிக்காரர்கள் மக்களை சிந்திப்பதற்கு அவகாசம் கொடுக்காமல் அவசரமாக செயல்பட தூண்டுகின்றார்கள் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறான பண மோசடிகளை பொறுத்தவரை அவசரம் என்பது மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை அறிகுறியாகும். மோசடிக்காரர்கள் பொதுமக்களின் பயத்தையும் பதற்றத்தையும் சாதகமாக பயன்படுத்தி மக்களை அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்க வைக்கின்றார்கள் என்று மத்திய வங்கி சற்று முன்னர் வலியுறுத்தியுள்ளது. வங்கி கணக்குகள், பண பரிவர்த்தனைகள் அல்லது தனிப்பட்ட தகவல்கள் குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சொல்லி வரும் எதிர்பாராத செய்திகள் மற்றும் அழைப்புகள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக சிந்தித்து அவற்றை சரிபார்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிதி நுகர்வோரை விழிப்புணர்வூட்டவும் இணையவழி மற்றும் ஆன்லைன் நிதி மோசடிகளின் அபாயங்களை குறைக்கவும் மத்திய வங்கி தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் சுகீஸ்வர பண்டார அழைத்து வரப்பட்டுள்ளார். சிறைச்சாலை அதிகாரிகள் அவரை சிறைச்சாலை பேருந்தில் மிகவும் பலத்த பாதுகாப்போடு நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்துள்ளதோடு கடந்த 18ஆம் தேதி முதல் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அவர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதும் குறிப்பிட வேண்டியது.